நண்பர்களுக்கு வணக்கம். நேத்து நான் ஒரு நியூஸ் போட்டிருந்தேன். என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெல்லியில மிகப்பெரிய குண்டு வெடிப்பு வந்து நிகழ்த்தியிருந்தாங்க. இந்த பாகிஸ்தானி தீவிரவாதிகள். கேவலம் இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு புனிதமான இந்த டாக்டர்ன்ற வேஷத்தெல்லாம் போட்டுட்டு வந்து பண்ணியிருக்கானுங்க. மோசமான ஒரு செயலா அது பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 13 பேர் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர்கிட்ட 25 பேருக்கு மேல கொடூரமா வந்து காயம்பட்டுருக்காங்க சொல்லப்படுது. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டாபிக்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அடுத்த வீட்டுக்கு இடம் மாறிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த வீடுன்றது என்னன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெர்மனன்ட் வீடு இருந்து பாகிஸ்தான். ஸோ இப்போ வந்து நேபாளத்துக்கும் அடுத்தது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த துரோகி பங்களாதேஷுக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது ஒரு டாபிக்கா பார்க்குறோம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராணுவ தளபதி அதாவது ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய அசீம் முனிருக்கு வந்து அதிகபட்ச அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு பில்லை வந்து அவங்களுடைய பார்லிமெண்ட் அதாவது அவங்க செனட்னு சொல்லிக்கிறாங்க. அமெரிக்கா மாதிரி அவங்க செனட்ல வந்து அதை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ட்ரம்ப் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அவர் எந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சாலும் அது நிலையா நிக்காது. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே வந்து ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அவர் போட்டிருந்தாரு. அது உடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதை வந்து தாய்லாந்து வந்து ஹால்ட் பண்ணிருக்கு. அது ஏன்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய வர்த்தகத்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண போறோம். அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல டீல் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இந்தியா சைட்லயும் அதை வந்து அறிவிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த இந்தியாவுக்கான டாரிஃப் வந்து முடிவு வரும் பார்க்கப்போது அதை பத்தியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து வியூ பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நம்ம டேட்டாவெல்லாம் எடுக்கிறோம், கடுமையாக உழைக்கிறோம், எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி போடுறோம். ஏன்னா தகவல் எதுவும் தவறாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இந்த பாகிஸ்தானோட தீவிரவாத முகாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கதேசம் மற்றும் நேபாளத்துக்கு வந்து மாற்றப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இந்தியாவோட உளவு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானால் ஆதரிக்கப்படும் தீவிரவாத குழுக்கள், அதாவது இந்த ஜெய்ஷே முகமது, எல்இடி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய குழுக்கள் இப்போ அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்து நம்மளுடைய பக்கத்து நாடான பங்களாதேஷும் மற்றும் நேபாளத்தில் வந்து புது முகாம்களை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய ஏஜென்ட்டுகளோட சமீபத்திய ஆய்வுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளும் வந்து தீவிரவாத செயல்களுக்கான புதிய ஒரு குடியிருப்பா வந்துட்டு மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். பாகிஸ்தானோட புதிய பிளான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த திடீர் இடமாறதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வியூகமே இருக்கு, ஸ்ட்ராட்டஜியே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்திய ராணுவம் வந்து ஒரு அதிரடியான நடவடிக்கை நடத்தி இந்த தாக்குதலை ஆபரேஷன் சிந்தூர்ல பண்ணிச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த இடமாற்றத்தை வந்து வேகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அங்க இருந்து இவங்க தாக்குதல் நடத்தும் போது நம்ம போய் அழிச்சிடுவோம் அப்படின்றதுனால வேற ஒரு எல்லையில இருந்து இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்றதுக்கான வழிகளை தேடுறாங்க. அப்படிதான் நேத்தும் அவங்க பண்ணியிருக்காங்க டெல்லியில. அதாவது இவங்க இந்த டாக்டர்ஸ் சைனாவில் படிச்சுட்டு அங்கேருந்து இங்க வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு இங்க வந்து இந்த ஒரு வேலையை அவங்க பார்த்துருக்காங்க சர்வீஸ் பண்றன்ற பேர்ல. சரி, அது இருக்கட்டும். இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சரி, இது என்னன்னா அங்க ஆபரேஷன் இங்க ட்ரைனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க எடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா அவங்க தங்களுடைய முக்கியமான தீவிரவாத செயல்பாட்டு முகாம்களை வந்து பாதி அளவுக்கு வங்கதேசம் பாதி அளவுக்கு வந்து நேபாளத்துல மாத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. அங்க இருந்து இவங்க ஆபரேஷன் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு துரோகி நாடான துருக்கியும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த ஆபரேஷன்ல பாகிஸ்தான் வந்து தனியா இல்ல அப்படின்னு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஒரு பெரிய வெளிநாட்டு சக்தி வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்குன்னு பெரிய வெளிநாட்டு சக்தி எல்லாம் கிடையாது. துருக்கி வந்து ஒரு நாட்டோல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, யூரோப்ல இருக்கிற ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க. ஆனா யூரோப்ல இருக்கிற ஒரு முஸ்லீம் நாடு அது. ஸோ அதனால வந்துட்டு அவங்க பிரதர்ஹுட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. அதாவது என்னன்னா பாகிஸ்தான் அதாவது இருக்கிற முஸ்லீம் கண்ட்ரிலே வந்து ஒரே ஒரு நாட்டுக்கு தான் அணுகுண்டு இருக்கு, அது பாகிஸ்தான். துருக்கியோட கண் எல்லாமே பாகிஸ்தானோட அணுகுண்டு மேல தான் இருக்கு. ஸோ அதனுடைய டெக்னாலஜி அதை வாங்கணுன்றதுக்காக பயங்கரமா அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிராந்தியத்துல தான் ஒரு முஸ்லீம் தேசத்துக்கான காப்பாளன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க காமிச்சுக்கணுன்றதுக்காக எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து அகேன்ஸ்டா இருக்காங்களோ, அதாவது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி வேற ஒரு நாட்டுக்கிட்ட அகேன்ஸ்டா இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா நிறைய வேலையை வந்து இந்த துருக்கி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறது ப்ளஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவும் பண்றாங்க. ஸோ இதுதான் அவங்க பண்ற ஒரு மிகப்பெரிய வேலையா பார்க்கப்படுது. துருக்கியினோட சப்போர்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து இப்படி ஒரு தீவிரவாத முகாம்களை மாத்துறதுக்கு வங்கதேசம் மற்றும் நேபாளத்தை வந்து துருக்கியினோட பல வழிகளில் வந்துட்டு இவங்க உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. துருக்கி எப்படிலாம் உதவி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஹெல்ப் கொடுக்குறாங்க. ஏன்னா அது நேட்டோல இருக்கிறதுனால, யூல இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபினான்ஷியலா வந்து ஸ்டேபிளா
உள்ளான கண்ட்ரி அது. ஸோ அதனால ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் கிடைக்கும். இவங்க 2 பேருமே பிச்சைக்காரங்க. பங்களாதேஷும் பிச்சைக்கார நாடு, பாகிஸ்தான் படு பிச்சைக்கார நாடு. ஸோ அதனால இவங்க 2 பேரும் வந்து துருக்கியோட ஹெல்ப் வந்து எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கப்படுது. அடுத்து வந்து தொழில்நுட்ப உதவிகள், அதாவது டெக்னாலஜி சப்போர்ட். டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பயிற்சி அளிக்கிறது, அவங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய உபகரணங்களை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்துட்டு பண்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒன்றும் டெக்னாலஜிக்கலா பெரிய சுப்பீரியர்லாம் கிடையாது. ஆனா டர்க்கியை பொறுத்த வரைக்கும் நேட்டோவில் இருக்கிறதுனால, யூரோப்பியன் யூனியன் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் பேக்ட் மூலியமா வெஸ்டர்ன் கண்ட்ரியினுடைய டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு வந்து நிறைய கிடைச்சிருக்கு. அதை கொஞ்சம் மேம்படுத்தி இவங்க நிறைய யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த 4 நாட்டோட கூட்டணி, அதாவது இப்போ இந்த பாகிஸ்தான், வங்கதேசம், நேபாளம், அப்புறம் இந்த துருக்கி, இவங்க 4 நாடும் சேர்ந்து வந்து இந்த போட்டிருக்கிற ஒரு அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்களில் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு சவாலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய செக்யூரிட்டி சர்வீஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வங்கதேசத்திலையும் நேபாளத்திலையும் நடக்கக்கூடிய இந்த அபாயகரமான வேலைகள்லாம் என்ன, எதை வச்சு நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவுக்கு ஏன் இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தீவிரவாத குழுக்கள் மறுபடியும் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே பங்களாதேஷ்ல இருந்துச்சு, ஷேக் ஹசீனா பீரியட்லாம் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இப்போ புது காலனியை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகுது. அதாவது பார்டருக்கு பக்கத்துல வந்து புதுசா கட்டிட்டு வர தீவிரவாத முகாம்கள் மற்றும் காணிகள் வந்து அங்க நடக்கக்கூடிய அதிக அளவிலான மக்கள் இடம்பெயர்வு எல்லாமே வந்து இந்திய ஏஜென்சிகள் வந்து உன்னிப்பா கவனிச்சு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் வந்து இந்த இடத்துல வந்து மீண்டும் தீவிரவாத குழுக்கள் வந்து தலை தூக்குது அப்படின்னு சொல்றாங்க. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க அல்கொய்தா, அப்புறம் இந்த IS இந்த அமைப்பு வந்து உள்ளூர்களுடைய கிளைகள் மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அங்க நார்மலாவே IS பிளாக் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து திரும்பவும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் நேபாளத்துல லஷ்கர் தொய்பா, அதாவது எல்இடின்னு சொல்லக்கூடிய லஷ்கர் தொய்பா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் வந்துட்டு இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகள் வந்து மறுபடியும் வந்து வேறு ஊன்றாங்க அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பர் செல்கள்லாம் இந்த நேற்று ஒருத்தவங்க வெடிச்சாம பாருங்க, பாம்பு கொண்டு வந்து சைலண்டா டாக்டர் வேஷத்துல இருந்தா பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்லீப்பர் செல். இந்த மாதிரியான ஸ்லீப்பர் செல்கள் வந்து ஆள் சேர்க்கறது மற்றும் வந்து ஸ்லீப்பர் செல்களை வந்துட்டு உருவாக்குறது போன்ற வேலைகளை வந்து நடக்கிறதுக்கான அறிகுறிகள்லாம் வந்து நிறைய இங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சென்னை உள்பட பல இடங்கள்ல வங்கதேசத்தை சேர்ந்த தீவிரவாத ஆபரேட்டர்கள் வந்து இந்தியாவை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம இதை ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்றது தான் சொல்றோம். ஏன்னா நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் இந்த பக்கத்துல சவுத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ அதை நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்குது. அதாவது பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய நபர்கள், நேபாளத்துல இருந்து வரக்கூடிய நபர்கள், அப்புறம் இந்த பாகிஸ்தான் பொதுவாக நம்ம வந்தோம்னா பயங்கரமா கிடுக்கு பிடிப்போம். இப்போ பங்களாதேஷும் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கு. இவங்க எல்லாமே வந்து ஒரு நோக்கத்தோடு தான் இங்க வருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து பார்க்கும்போது இந்த துருக்கி வங்கதேசனுடைய ராணுவ டீல் நம்ம பார்க்கணும். அதாவது துருக்கி வந்து அப்படியே இந்த பக்கத்துல வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அவருக்கு இருக்கு, ஒரு நாள் கண்டிப்பா துருக்கிக்கு சரியான பதிலடி இந்தியா சைட்ல இருக்கு. அது விரைவில் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதாவது இந்த இடமாற்றத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா துருக்கி வந்து நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆதாரம் என்ன அப்படின்னாக்கா டிஃபென்ஸ் கோஆபரேஷன். அதாவது இந்த டிஃபென்ஸ் கோஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் துருக்கியும் பங்களாதேஷும் ராணுவ ஒத்துழைப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து அக்கறை காட்டுது. அதாவது பங்களாதேஷோட ராணுவத்து மேல ரொம்ப அக்கறையை வந்து துருக்கி காமிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சமீபத்தில் பாத்தீங்கன்னாக்கா வங்கதேசமும் துருக்கியும் ஒரு UAV அக்ரிமெண்ட் வந்து போட்டுட்டாங்க. அதாவது ஆளில்லா விமானம் வந்து சர்வேலன்ஸ் UAV ட்ரோன் வந்து வாங்குறதுக்கு ஒரு ராணுவ ஒப்பந்தம் வந்துட்டு பங்களாதேஷ் போட்டிருந்தாங்க. இந்த டீல் மூலம் தான் வந்து பாத்தீங்கன்னா துருக்கி தன்னோட ஆதரவை வந்து அதிகமா காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய உளவுத்துறை வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்மளோட கிழக்கு எல்லையில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பாதுகாப்பு பிரச்சனையா தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது வங்கதேசம், நேபாளம் அண்ட் இந்த துருக்கி, ஆப்வியஸா இந்த பாகிஸ்தான், இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்தியாவோட அமைதியை சீர்குலைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதே பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அசீம் முனிர் அவருடைய ஒரு பதவி, அவருக்கான ஒரு அதிகாரத்தை வந்து பாகிஸ்தானுடைய செனட் சபை வந்து மாற்றி அமைச்சு அவருக்கு மிகப்பெரிய பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது பிரசிடென்ட்டுக்கு ஒரு இணையான அதிகாரத்தை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை நான் சொன்ன மாதிரி இந்த அசீம் முனிருக்கான ஒரு பிரசிடென்ட்டுக்கான அதிகாரத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது அவர்கிட்ட நாட்டையே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீப் வந்து பிரதமர் அப்படின்ற பேர்ல இருக்காரு. சரி, பாகிஸ்தான்ல இப்போ இந்த பெரிய அரசியல் குழப்பம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட அரசியல் அமைப்புல, அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராணுவ தளபதிக்கு அபாரமான ஒரு அதிகாரத்தை கொடுக்கறத இந்த 27வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மசோதாவை வந்து அங்க வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா இந்த எதிர்கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமா வந்து இதை வந்து பைகாட்டும் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட் வந்து கமிட்டியில இருந்து அவங்க வரைவு மசோதாவை அனுமதி கிடைக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சு வெளியே போனாங்க. ஆனாலும் அங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராணுவ தளபதிக்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மசோதா என்னென்ன ஒரு பெரிய
மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது ராணுவ தளபதிக்கு ராஜ பதவி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தற்போதைய ராணுவ தளபதியான ஜெனரல் அசீம் முனிருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அதிகார சிறப்பு சலுகை வந்துட்டு இந்த சட்டம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பதவியும் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்த பழைய பதவிக்கு பதிலாக இப்போ அவருக்கு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பதவியை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னன்னா முப்படைகளும் இவர் வந்து ஒரே தலைவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பதவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராணுவ தளபதியா இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இவர் தான் பாகிஸ்தானோட முப்படைகளுக்கான அதாவது இந்த தரைப்படை, விமானப்படை, கடற்படை ஆகிய எல்லாத்துக்குமே வந்து ஒரே தலைவர் அப்படின்றாங்க. ஓகே ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தியோட கண்ட்ரோல், இது ரொம்ப முக்கியமாக நம்ம இங்கே பார்க்கணும். ஏன்னா இந்த அசீம் முனின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிறுக்கனுக்கு ஈக்குவலான ஆள். ஓகே, எந்த நேரத்தில் என்னத்தை பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாத ஆள், நிறைய வந்து ஒரு விஷமத்தனம் ரொம்ப ரொம்ப இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல்லாம் விட இது ரொம்ப விஷமத்தனம் கொண்ட ஆள். அதாவது இவரும் முஷாரஃபும் வேற குறைய ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கமாண்டர் ஆஃப் நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் அப்படின்னு வந்து இவருக்கு வந்து ஒரு புதிய பதவியும் உருவாக்கிறாங்க. அதாவது இந்த அட்டாமிக் பாம்புக்கு எல்லாத்துக்குமே, ஆயுதங்களுக்கு எல்லா கிணத்துக்குமே அந்த கிடங்குலாம் கண்ட்ரோல் பண்றது எல்லாமே இவருக்கு கீழே வருதுன்னு சொல்றாங்க. இவர் ஒரு ஆளை நியமிச்சிருப்பாரு, அவரு வந்து இவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அசீம் முனிர் தான் வந்துட்டு ஹெட் ஆஃப் அட்டாமிக் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அதிகாரமும் வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தை சேர்ந்த யாருக்காவது தான் அவர் கொடுப்பாரு சொல்லாது. இவருக்கு கீழே இன்னொரு ஆளை வந்து அவர் வச்சுப்பாரு. இவர் வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு தான் வந்து சிபாரிசு செய்வார் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அசீம் முனிர் தான் ஒருத்தரை சிபாரிசு பண்ணி அங்கே வச்சுப்பாரு. அதுவும் டம்மி பீஸா தான் இருக்கும் அபியஸா அப்படின்னு பார்க்கணும். நம்ம இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசீம் முனிர் கையில அணுசக்தியோட அதிகாரம் வந்துட்டு கையில வர்றது. ரெண்டாவது இந்த ஃபீல்டு மார்ஷல் பட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி இவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட இந்த சண்டை, அதாவது நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல அவங்க பயங்கரமா சண்டை போட்டாங்களாம், அதுல வந்து அவங்க வெற்றியும் பட்டுட்டாங்களாம். அதுக்காக அவருக்கு வந்து ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி அவர் கொடுத்திருக்காரு. அது அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டாரு. சரி, இப்போ ஜெனரல் முனிர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு மார்ஷல் பட்டத்தை கொடுத்ததுக்கு பிறகு என்னென்ன சலுகைலாம் அவருக்கு வருது இந்த பட்டத்தின் மூலியமா அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டு மார்ஷல் பதவிக்கு ஒரு உயர் அதிகாரி வாழ்நாள் முழுவதும் சீரடியோட இருக்கிறதுக்கான இது வழிகள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே வந்து யூனிஃபார்ம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய ரேங்க் சலுகை எல்லாமே வந்து வாழ்நாள் முழுக்க தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீக்க முடியாது, என்னத்தை பண்ணலாம் இவங்கள அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அதிரடி என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இந்த பதவியில் இருப்பவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் ஈக்குவலான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு வந்து சட்ட பாதுகாப்பு மற்றும் சலுகை, அதாவது லீகல்ல இம்யூனிட்டி கொடுத்து நீக்க முடியாதபடி வந்து பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீக்கணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலான சில ப்ராசஸ் மூலம் தான் வந்து இவரை நீக்கவும் முடியும் சொல்ல போறாங்க. அப்பயாச்சும் அங்க யாரையும் நீக்கலாம் முடியாது. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மக்களாட்சிலாம் கிடையாது. அங்க சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு பிஎம் இருப்பாரு, அசிஸ்டன்ட் பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. ஆனா முழுக்க முழுக்க ஆர்மி தான் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணும். நீங்க நிறைய விஷயங்களை பார்த்துருக்கலாம். அதாவது ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு ஆர்மி சீஃப் போவார். இந்தியாவிலேயோ இல்ல மற்ற டெமோக்ராட்லயோ அந்த மாதிரி விஷயம் நடக்குது. பிரைம் மினிஸ்டர் போவாரு, இல்ல ஒரு பிரசிடென்ட் போவார். எந்த நாட்டிலையும் போக மாட்டாங்க. நீங்க இப்போ எடுத்துக்கோங்க, நீங்க எந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, வெஸ்ட் கண்ட்ரில எந்த கண்ட்ரி வேணா எடுத்துக்கோங்க, எந்த கண்ட்ரின்னு ஒரு ஆர்மியோட சீஃப் போயிட்டு ட்ரேட்லாம் பேச மாட்டார். அவங்க வேலை என்னன்னா அவங்க நாட்டை பாதுகாக்கிறது, மேலிடத்துல என்ன உத்தரவாதோ அதை கடைபிடிக்குது. இதுதான் ஒரு டெமோக்ராட்டி. ஓகே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் டெமோக்ராட்டி. அதாவது பேருக்கு ஒரு பிஎம் இருப்பாரு, ஆனா வந்து ஆர்மி தான் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ எதிர்கட்சினா வந்து பயங்கர கோமா இருக்காங்கன்னு சொல்ல போறது. எதிர்கட்சினா வேற யாரும் கிடையாது. இப்போ ஏற்கனவே வந்து அங்க இருந்த ஒரு நம்ம பழைய கிரிக்கெட் வீரர் இம்ரான் கான் அவர்கள் தான். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம், இந்த மாதிரியான அதிகாரத்தெல்லாம் வந்துட்டு ஒரு ஆர்மிக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில இந்த இம்ரான் கானுடைய கட்சியான இந்த பிடிஐ என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கான ஒரு சவகுழியை தோண்டும் வேலை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேலதான் அங்க அரசியல் அமைப்புலாம் இருக்க போதா நான் ஒன்றும் கிடையாதாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது இம்ரான் கான் அரசு மீது ஒரு பயம் வந்திருக்கு. நாங்க திருப்பியும் ஆட்சிக்கு வந்துருவோன்ற பயத்தில் தான் வந்து இந்த மாதிரிலாம் இவங்க பண்றாங்க அப்படின்னு மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மற்ற எதிர்கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு 9/11 தாக்குதல் ஈக்குவலான ஒரு விஷயம், இந்த மாதிரி பாகிஸ்தான்ல பண்ணக்கூடாது இதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அங்க ஒன்றும் நடக்காது. ஆர்மியை எதிர்த்து இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இம்ரான் கான் அதனால தான் உள்ளே இருக்காருன்றதும் அவர் மறந்துட்டார். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய ரெண்டாவது பிரச்சனை. அதாவது ஏன் பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய பிரச்சனையா நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா அங்க என்ன நடந்தாலும் தலைவலி நமக்கு தான் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு லூசுத்தனமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆர்மி ஜெனரல் தான் இப்ப இருக்காங்க. பொதுவாகவே அங்க எல்லாமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இந்திய மக்களை எப்படி கொள்ளலாம், எப்படி வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரே ஆட்கள் தான். அவங்க நாட்டை வளர்க்க மாட்டாங்க. மக்கள் எல்லாம் அங்கே பிச்சா தின்றுப்பான், சாப்பாடு இருக்காது, எலக்ட்ரிசிட்டி இருக்காது, ஒரு வாழ்க்கை தரம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா முக்கிய வேலை என்னன்னா எந்த பட்ஜெட் வேணாலும் சரி, எங்க போய் கடன் வாங்கினாலும் ராணுவத்துக்கு சலுகை கொடுத்து ISIS வந்து சலுகையை கொடுத்து இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான வேலைகளை பார்க்கறது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்நாள் குறிக்கோளாக வச்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதும் கிடையாது. கிடைக்கும், மாறா அவங்களுக்கு வந்து எதிர்வினை தான் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். அடுத்த டாபிக் நம்ம போய் பார்க்கலாம். நம்ம ட்ரம்ப் நிறைய சீஸ்ஃபயர் வந்துட்டு பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு மாறு தட்டிட்டு எனக்கு வந்து இங்கே நோபல் பரிசு வேணும், இதுக்கு நோபல் பரிசு வேணும், அதுக்கு நோபல் பரிசு வேணும்னு சொன்னாரு. இதுல 1 by 1 டம்முன்னு புட்டுனே போயின்னு இருக்கு. முதல்ல காசா இஸ்ரேல் வந்து புட்டுக்குன்னு போயிடுச்சு. இப்போ சண்டை போட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தாய்லாந்து கம்போடியா ஒப்பந்தம் 2 பேரையும் பக்கத்துல உட்கார வச்சு நடுவில் நின்று சைனா
வாங்கினாரு. என்ன ஆகி போச்சு அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வரக்கூடிய பதட்டம் வந்து திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சண்டை போட்டுட்டு இருந்த இந்த 2 நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் ஆகிறதுக்கு இந்த ட்ரம்ப் முன்னிலையில வந்து ஒரு கையெழுத்து போட்டு முடிச்ச டீல் தான் இப்போ ஒரு குண்டை போட்ட மாதிரி வெடிக்க போகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். பழைய சண்டை என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் ஒரு 5 நாள் வந்து பார்டர்ல பயங்கர சண்டை நடந்துச்சு. அதுல நிறைய பேர் வந்து செத்தாங்க. கிட்டத்தட்ட 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் மேல மக்கள் வந்து வீடுகளை விட்டு வெளியேறாங்க. இதுல கம்போடியா தான் சமாட்டி வாங்குச்சுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ வந்து என்ன பண்ணாரு இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போயிட்டு ஜூலை 23ஆம் தேதி ஒரு தற்காலிக சீஸ்ஃபயரை வந்துட்டு நிறுத்திட்டு எனக்கு வந்து நோபல் பரிசு வேணும் நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த சமாதான ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போன மாசம் மலேசியால வச்சு 2வது சைனுமே அவர் வாங்கின இந்த சமாதான ஒப்பந்தத்துல 2 நாடுகளுக்கும் வந்து ஒரு முழு சமாதான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க அப்படின்றத வந்துட்டு வெற்றிகரமா வந்து ட்ரம்ப் பறைசாட்ட வந்து காமிச்சுக்கிட்டாரு. இப்போ என்ன நடந்திருக்கு திங்கட்கிழமை அன்னைக்குன்னு பார்க்கும்போது தாய்லாந்து பார்டர்ல இருக்கிற ஒரு சிசாகட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு லேண்ட்மைன் வந்துட்டு வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது லேண்ட்மைன்னா நமக்கு தெரியும் கன்னி வெடி வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெடிப்புல வந்து 4 தாய்லாந்து வீரர்கள் வந்து காயமடைஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அதிர்ஷ்டவசமா யாரும் சாவல. ஒருத்தர் கால் வந்து துண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா லேண்ட்மைன் வெடிச்சதுனால கால் பாதி போயிடும். அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தாய்லாந்தினுடைய யூட்டன் என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்த உடனே தாய்லாந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தாய்லாந்தோடைய ராணுவ தளபதி அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா உண்மையாகவும் சரி நேர்மையாகவும் விரோத போக்க கைவிடும் வர எல்லா ஒப்பந்தங்களையும் நாங்க வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. தாய்லாந்தோட பிரதமர் அனுதின் சாய்ங்கிராங்குல் அப்படின்றவரு அவர் தான் வந்து பிரதமர். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாமே இப்போதைக்கு நிறுத்துறோம் நாங்க. அதாவது எங்களுக்கு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்து குறையில்லை அப்படின்னு நாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேல நாங்க இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ரோஷமா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரும்ப எப்போனா நாங்க உங்களை சண்டைக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி தாய்லாந்து வந்து அறிவிச்சிருக்கு. என்ன அவங்க குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தாய்லாந்து ராணுவம் அதாவது பழைய முள்வேலியை எடுத்தப்போ கம்போடியா வந்து புதுசா அங்க வந்து லேண்ட்மைனை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அவங்க 2 பேருக்குள்ள நடந்த இந்த சீஸ்ஃபயர் டீலுடைய ஒப்பந்தம் அதாவது சீஸ்ஃபயரை வந்துட்டு மீறின ஒரு விஷயம் அதுல இருக்கக்கூடிய கோப்புகளை வந்து மீறின விஷயம் அப்படின்ற மாதிரி தாய்லாந்து வந்து சொல்லுது. கம்போடியா இதுக்கு என்ன பதில் சொல்லுது அப்படின்னா இதை வந்து நாங்க பண்ணவே இல்லை, நாங்க எந்த ஒரு புதுசான லேண்ட்மைனும் இங்க வைக்கல, இனியே நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1970-80 சண்டை காலில் வச்ச பழைய குண்டு தான் இன்னும் முழுசா எடுக்காம இருக்கு, அதனாலதான் வந்து இப்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி கம்போடியா சொல்லிருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சமாதான ஒப்பந்தத்தை மீறியதுக்கான தாய்லாந்து தான் வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி கம்போடியா கடுமையா சொல்லிருக்கு. அதாவது திரும்ப நீங்க எங்களை இந்த மாதிரி ஒரு லேண்ட்மைன் வெடிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் அந்த டீலை வந்து மீறுறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கம்போடியா சொல்லிருக்கு. எனவே இவங்க 2 பேரும் பேசியது பார்த்தா தெரியுது கொஞ்சம் நல்லா அடிச்சுப்பாங்க மட்டும் நல்லா தெரியுது. இந்த ட்ரம்ப் முன்னிலையில வந்து கையெழுத்தான இந்த பெரிய டீல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டு வெடிப்புல உடைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து தாய்லாந்து கம்போடியா திரும்பவும் வந்து சண்டை நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் சைட்லேருந்து ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரஷ்யாவிட்ட வந்து ஆயில் வாங்குறதுக்காக இவங்க போட்ட இந்த டேரிஃபை வந்து கம்மி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது வந்து நம்ம நாட்டுக்கு உண்மையில ஒரு சூப்பரான நியூஸாக நம்ம பார்க்கணும். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா மேல அதிகமாக போட்ட வரி அதாவது டேரிஃபை குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் மாதம் ட்ரம்ப் இந்திய பொருள் மீதான வரியை வந்து 50% ஏற்றினார். இதை பற்றி பல வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு அவர் சொன்ன காரணம் ரஷ்யன் ஆயில் வாங்குறோம், ரஷ்யாவுக்கு வந்துட்டு நம்ம ஆயில் வாங்குறதுனால உக்ரைனுக்கு வந்து நம்ம ஃபண்ட் பண்றோம் அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம கிட்ட அவர் போட்டாரு. இந்த வரி வந்து நாங்க இன்னும் அதிகப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு 25% அதுக்கப்புறம் இன்னொரு 25% ரெண்டு சேர்த்து 50% நம்ம மேல போட்டு நமக்கு பயங்கர பிரஷரை கொடுத்திருந்தாரு. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நீ ஒரு அறிவிப்பு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா நாங்க இந்தியா மேல போட்ட வரியை வந்து ஒரு கட்டத்துல குறைக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத வந்து கணிசமா வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய காரணத்தை வந்து அவர் இழுத்து விட்டுருக்காருன்னு பார்க்கப்படுது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்பவுமே வந்து நிறுத்தல, அங்க பிரச்சனை ஆகி போச்சு. அதாவது ரஷ்யாவால டெலிவரி தர முடியல, அங்க ரீஃபைனான்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அடி விழுது. அது மட்டும் இல்லாம நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த டிஸ்கவுண்ட் வந்து இப்ப ரஷ்யா சைட்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால நம்ம ஆயில் கட்ட பண்றோம். சரி இந்த டீல் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நாங்க இப்போ இந்தியா கூட ஒரு நியாயமான டீலை வந்து போடுறதுக்கு ரொம்ப நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரேட் டீல் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அநியாயமா இருந்துச்சு, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவரு. அவர் பாக்குற விஷயம் என்னன்னா அவருக்கு சாதகமா எது நடந்தாலும் அது வந்து அவர் தான் பண்ணதான் நினைப்பாரு. அதனால வந்து இது அவர் தான் பண்ணதா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரி சலுகை வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு புது ட்ரேட் டீல் கொண்டு வர பாக்குறது வந்து ட்ரம்போட ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். இதை நம்ம நாட்டு பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் அதாவது முக்கியமா வந்து டெக்ஸ்டைல், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் இந்த மாதிரியான மெடிசன்ஸ் ஈவன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம். இந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே மிகப்பெரிய அடி விழுந்துச்சு. இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில தான் போயிட்டு இருந்தது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த டாரிஃபால. இருந்தாலும் ஒரு சில செக்டார்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய அடியை வந்து விழுந்தது.
அதை வந்து இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான வழி வந்துட்டு ஏற்பட்டுருக்குன்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இன்னும் நம்மளுடைய எக்கனாமி வந்துட்டு க்ரோ ஆகும்னு பார்க்கணும். அதுக்கிடையில் இந்த சிறு சிறு பக்கத்து கொசுக்கள் எல்லாம் தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் மேலோங்கி வரலாம் அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான விஷயமா இங்கே பார்க்குறோம். ஓகே நண்பர்களே, இதில் நான் ஒரு 4-5 விஷயத்தை பற்றின அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்தக்கூடியது ப்ளஸ் இந்தியாவில் நடந்தக்கூடிய முக்கியமான அப்டேட்டுங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் பார்க்கறது மூலிமா ஜியோ பொலிட்டிக்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவரால் எல்லாத்தோடைய ஒரு ரிவ்யூவும் நம்ம கொடுப்போம். முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.